ஒரு புயலின் போது காப்பாற்ற வருகிற அடையாளம் தொப்பியும் தாடியும். ஒரு வெள்ளச்சேதத்தின் போது நிவாரணத்திற்கு வருகிற அடையாளம் தொப்பியும் தாடியும். நீங்கள் குளிரிலே நடுங்கிக் கொண்டு தெருவிலே படுத்திருந்தால், ஆதரவற்றவர்களாக ஆங்காங்கே மடங்களில் தங்கியிருந்தால், உணவு பொட்டலத்தோடு போர்வைகளோடு உங்களை வந்து சந்திக்கிற அடையாளம் தொப்பியும் தாடியும். ஒரு கொரோனாவினுடைய காலத்தில் மக்கள் தடுமாறி கொண்டு ஆங்காங்கே வீதிகளிலும் பிளாட்ஃபார்ம்களிலும் படுத்து கிடந்த போது அவர்களை ஆதரவணைத்து அரவணைத்தவர்களுக்கு அடையாளம் தொப்பியும் தாடியும். இப்பொழுதும் கூட ஒரு பேரிடர் காலமோ என்ன வெள்ளப்பிரளயமோ சூறாவளி காற்றோ என்ன வந்தாலும் பள்ளிவாசல்களின் கதவுகளை திறந்துவிட்டு சமயங்கள் கடந்து எல்லா மதத்தவர்களும் வந்து உள்ளே தங்குங்கள் என்று பள்ளிவாசல்களை திறந்து விடுகிறவர்களின் அடையாளம் தொப்பியும் தாடியும். நன்கு சொல்ல போனால், நீ பெற்ற மகனும் நீ பெற்ற பிள்ளையும் உன்னுடைய உறவுகளும் கூட உன்னுடைய கொரோனாவில் இறந்து போன சடலத்தை தூக்க முன்வராத போது வாங்கி கொண்டு போய் ஆம்புலன்ஸில் வைத்து 15 அடி குழி தோண்டி மருந்துகளோடு கவசங்களோடு உடையணிந்து கொண்டு உள்ளுக்குள்ளே உன்னை அடக்கம் செய்தவர்கள் உன்னுடைய மத முறைப்படி பிரகாரம் சடங்குகள் செய்து இந்த உலகத்தில் சமயம் கடந்து இறந்தவர்களுக்கான ஈமச்சடங்குகளில் பங்கேற்றவர்களின் அடையாளம் தொப்பியும் தாடியும்.